இந்த மாதத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் எதிர்பார்ப்பு நடுவுல, உடைய வறட்சி நடுவுல, சில உலர்ந்து கிடக்கிற சூழல் நடுவுல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீ உயிர் அடைவாய். The Lord says that I will keep my spirit in you, that you will come back to life. நீ உயிர் அடைவாய் என்று கர்த்தர் சொல்றார். அந்த உயிர் அடையும் பொழுது that you will start recovering things in your life and there will be restoration. அநேக காரியங்களை சுதந்திரமாய் மாற்றி ஒரு புதுப்பிப்பை கர்த்தர் உனக்குள்ள தருவார். நீ உண்மையாய் உணர்ந்து கொள்வாய். என கர்த்தர் சொல்ற அதே வசனத்துல, நான் உன்னை உயிரடைய செய்யும் பொழுது நான் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறவர் என்று நீ அறிந்து கொள்வாய். That you will start realizing and you will start rejoicing that God is with me. எந்த ஒரு பயமும் உன்னை அசைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீ மனமகிழ்ச்சியாய் களி கூர்ந்து கொண்டே இருப்பாய். நீ அதை களி கூறும் பொழுது உன்னை அறியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உனக்குள்ள வரும்பொழுது, I am telling you that you will relax this month. இந்த மாதத்துல நீ அமைதலாய் இருப்பாய். கர்த்தர் உனக்காய் காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உன்னை உயிரடைய செய்கிறவர். உனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்றாரு. அதனால பயப்படாத, இந்த மாதம் உனக்கு ஜெயமாய் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு.